உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. 2024ல் ஒரு 3 குடும்பத்துக்கு இதே டிசம்பர் மாதம் குழந்தை பிறக்கிறதா வச்சுக்கலாங்க. 3 குழந்தையோட வயசும் 0. இப்போ தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. இந்த பெற்றோர்கள் தன் குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக, உயர் கல்விக்காக நிதி திட்டமிடல் பண்ணுறதா ஒரு கற்பனை பண்ணுவோங்க. அந்த குழந்தையோட படிப்புக்காக இந்த 3 பெற்றோர்களுமே அன்னைக்கு தேதிக்கு குழந்தையோட 18வது வயசில் குறைஞ்சபட்சம் 25 லட்ச ரூபா இருந்துட்டா எங்களால் எங்கள் குழந்தைய ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்துட முடியும் நம்புகிறாங்க. அதனால் 25 லட்ச ரூபா நிதி திட்டமிடல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவா ஆசையாக இருக்குது. இந்த 3 பெற்றோர்களுமே நிதி திட்டமிடல் செய்ய ஆசைப்படுறாங்க. முதல் பெற்றோர் அந்த திட்டமிடலை உடனடியாக தொடங்குறாங்க. அதாவது குழந்தைக்கு இன்னும் 1 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே 0 ஏஜ்லேயே இந்த மந்த்து தான் பிறந்திருக்கு, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பெற்றோர்கள் இந்த 25 லட்சம் ரூபாயை உருவாக்குறதுக்கு எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 2024 சரிங்களா, 1 வயசு. இந்த எல்லா குழந்தையுமே 2041ல் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்குவாங்க. இந்த 3 குழந்தைகளுமே நம்ம பார்க்கறது சைல்டு 1 சரிங்களா. 2042 தொடங்குவாங்க. இந்த 25 லட்சம் ரூபாய் உருவாக்குறதுக்கு அந்த முதல் பெற்றோர் தன்னுடைய குழந்தையுடைய 0 ஏஜிலிருந்தே திட்டமிடல் பண்ணால் வருஷத்துக்கு 69,860 ரூபா சேமிக்கணுங்க. தொடர்ந்து 18 வருடங்கள் தொடர்ந்து அவங்க செலுத்தும் போது அவங்க செலுத்துகிற மொத்த தொகையினுடைய அளவு 13,27,000 ரூபா. கைக்கு கிடைக்கிற அமௌண்ட் 25 லட்சம். இந்த திட்டமிடல் செஞ்சதுனால அவங்களுக்கு கிடைச்ச லாபம் கெயின் 11,72,650. அதாவது 25 லட்சம் ரூபாயை உருவாக்குறதுக்கு அவங்க கையிலிருந்து இன்வெஸ்ட் பண்ண தொகையோட அளவு 13,27,000 ரூபா. இது அந்த முதல் பெற்றோர் ரொம்ப ஏர்லியராக முன்கூட்டியே தன் குழந்தையினுடைய எதிர்கால நிதி திட்டமிடலை பண்ண அந்த முதல் பெற்றோருடைய சேமிப்பை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இரண்டாவது பெற்றோர் பார்ப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பலதரப்பட்ட காரணங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பார்த்துக்கலாம், குழந்தைக்கு வயசு இப்போ தான் 0, ஒரு 2 வருஷம் போட்டு 3 வருஷம் போட்டுன்னு தன் குழந்தையுடைய 5 வயது வரைக்குமே குழந்தையுடைய எதிர்கால கல்வி சம்மந்தப்பட்ட எந்த நிதி திட்டமிடலையுமே தொடங்கலைங்க. ஆனால் ஒரு 6 வயசு வரும்போது அவங்க மனசுக்குள்ள ஓகே, ரொம்ப டைம் நம்ம டிலே பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு குழந்தையோட 6வது வயசில் அந்த 25 லட்சம் ரூபாய் உருவாக்குற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த கணக்குக்கு வருஷத்துக்கு 1,24,905 ரூபா அவர் சேமிக்கிறார். தொடர்ந்து அதே மாதிரி குழந்தையோட 18வது வயசு வரைக்கும் கட்டுறாங்க. 16,23,000 ரூபா பே பண்ணியிருக்காரு. 25 லட்சம் ரூபா மொத்த பணம் அவங்க கைக்கு கிடைக்குது. 8,76,000 ரூபா தான் அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த 2 பேரண்ட்ஸுக்குமான வித்தியாசத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? காலதாமதப்படுத்துனதுனால வந்த விளைவு தான் இது. 3வது பெற்றோர் குழந்தையோட 11வது வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வருஷம் 2,38,000 ரூபா, 25 லட்சம் கிடைக்குது. 5,93 தான் லாபம். இந்த 3க்குமான வித்தியாசத்தை பாருங்க. காலதாமதப்படுத்தி ஒரு நிதி திட்டமிடல் ஆரம்பிக்கிறனால வர்ற லாஸையும் அதிகப்படியாக சேமிக்க வேண்டி இருக்குங்கிற கட்டாயத்தையும் உருவாக்குனது இந்த காலதாமதம் தான். நண்பர்கள், இந்த வீடியோவை பார்த்து இது மாதிரி தாமதமாக உங்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்கான நிதி திட்டமிடல் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன்.